ட்ரேடிங் மற்றும் மினி ஏலத்தில் எந்த அளவுக்கு நல்ல வீரர்களை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியும் நமக்கு சொந்தமாகும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நினைக்கிறது. 18வது IPL தொடரில் சென்னை தொடர் தோல்விக்கும் மோசமான ஃபார்முக்கும் ஏலத்தில் கோட்டை விட்டதுதான் காரணம். இதையடுத்து தனது தவறை உணர்ந்து திருந்திய CSK தற்போது ட்ரேடிங் முறையில் பிற அணிகளில் உள்ள வீரர்களை வாங்கிட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனால் சஞ்சு சாம்சங், வாஷிங்டன் சுந்தர் ஆகிய வீரர்கள் சென்னைக்கு வரலாம் என்று தெரிகிறது. இந்த நிலையில் தமிழக வீரர் நடராஜன் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இதனால் நடராஜனை CSK ட்ரேடிங் முறையில் வாங்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லி கேபிட்டல்ஸ் இவரை 10.75 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தாலும் கூட அங்கு 2 போட்டிகளில் மட்டுமே இவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அந்த 2 போட்டிகளிலும் நடராஜன் சரியாக ஆடவில்லை. இதனால் அவரை கழட்டி விட முடிவில் அந்த அணி இருக்கிறதாம். இதன் மூலம் சென்னைக்கு 2 நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, சேப்பாக்கம் மைதானத்தில் இவரால் அபாரமாக பந்து வீச முடியும். மற்றொன்று, CSKவில் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும். இதன் காரணமாக நடராஜன் விரைவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.